ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லக்ஷ்மி சமையலில் மீல் மேக்கர் பொரியல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் 1 கப்பு, வெங்காயம் 2 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, கருவேப்பிலை கொஞ்சம், தாளிப்பதற்கு பட்டை, இலை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் மீல் மேக்கரை போடணும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வேகணும். வெந்தோடனே இறக்கி வச்சுக்கணும். மீல் மேக்கர் நல்லது உடம்புக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் தாளிக்கிற பொருளை போடணும். போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணும். அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கணும். வணக்கிட்டு அதில் நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை போடணும். போட்டுட்டு அதுவும் நல்லா ரெட் கலராக வரணும். மெரூன் கலராக வந்ததுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வணக்கணும். நல்லா தக்காளியும் வணங்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மீல் மேக்கரை பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதை மீல் மேக்கரையும் போடணும். இப்போ மீல் மேக்கரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மிளகாப்பொடி, உப்பு போட்டுருங்க. முதல்ல மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டணும். மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா சேர்ந்து கிண்டிட்டு மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு அள்ளி போடணும். எல்லா மீல் மேக்கரையும் ஒரே மாதிரி அள்ளி போட்டுட்டு அதை நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டே வரணும். கிண்டிட்டு நல்லா சேமாக கிண்டி 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சன்னமாகவே வச்சிடணும். ஃப்ளேமை நல்லா கம்மியாக வச்சு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நல்லா எல்லாம் ஒரு சேர கிண்டவும் அது மீல் மேக்கர் நல்லா கலர் மாறி வந்துடும். எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மீல் மேக்கரு தயாராக. என் சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.